ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பஞ்சதந்திர கதையில இருந்து இன்னொரு கதைய சொல்ல போறேன். இன்னைக்கான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்வமான சிங்கக்குட்டி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கக்குட்டி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்துச்சான். சிங்கம் பல காலங்களா அந்த காட்டை ஆண்டு வந்துச்சான். நாளாக அந்த சிங்கத்துக்கும் வயசாயிடுச்சான். அதோட கடைசி காலத்துல சிங்கம் தான் குட்டிக்கிட்ட சொல்லுச்சான், மகனே, நான் இன்னைக்கு உனக்கு சில அறிவுரைகள் சொல்ல போறேன். நீ இதை எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கணும். சொல்லுங்கப்பா. நீ ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றபடி கேட்டு நடந்துகிட்டு வர்ற. நான் இப்ப வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறமா உன்னை நீயே தான் பாதுகாத்துக்கணும். நீ பல வித்தியாசமான விலங்குகளை பார்ப்ப. ஞாபகம் வச்சுக்கோ, நீ அந்த மற்ற விலங்குகளை விட ரொம்ப பலசாலி. எப்பவும் யாரை பார்த்தும் பயப்படாத, மனுஷங்களை தவிர. மனுஷங்களா? ஆமா, மனுஷங்க தான். முயற்சி பண்ணு, எப்பவும் மனுஷங்க கையில மட்டும் மாட்டிக்காத. அவங்க எப்பவுமே ரொம்ப ஆபத்தானவங்க. நான் சொன்னதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிங்கம் இறந்து போயிடுச்சான். அந்த சிங்கக்குட்டிக்கு மனுஷங்களை பத்தி ஒரு வித்தியாசமான நினைப்பு மனசுல இருந்துச்சான். மனுஷங்களை வாழ்க்கையில ஒரு தடவையாவது பார்த்தாகணும்னு அந்த சிங்கக்குட்டி ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்துதான். அதோட ஆர்வ கோளாறால அந்த சிங்கம் மனுஷங்களை தேடி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டு இருந்துதான். காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த சிங்கக்குட்டி கண்ணுல ஒரு உயரமான விலங்கு பட்டுச்சான். அது ஒரு குதிரை. ஒருவேளை அந்த குதிரை தான் மனுஷனா இருக்குமோன்னு சிங்கத்துக்கு தோணுச்சான். அந்த சிங்கக்குட்டி குதிரை கிட்ட போய் கேட்டுச்சான், மனுஷன்னு சொல்றாங்களே, அது நீதானா? சிங்கக்குட்டியோட இந்த கேள்விக்கு குதிரை பதில் சொல்லுச்சான், இல்ல தம்பி, நான் ஒரு சாதாரண குதிரை தான். மனுஷங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அவங்க என் மேல சவாரி பண்ணுவாங்க. குதிரையோட இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சிங்கம் குழம்பி போயிடுச்சான். அது குதிரை கிட்ட ரொம்ப ஆச்சரியமான குரல்ல கேட்டுச்சான், என்ன, மனுஷங்க உன் மேல சவாரி பண்ணுவாங்களா? ஆமாப்பா, இல்லையா பின்ன? குதிரை சொன்ன பதில கேட்டு சிங்கம் மேற்கொண்டு போச்சான். அது என்ன யோசிச்சதுன்னா, கண்டிப்பா மனுஷங்க ரொம்ப பலசாலியா தான் இருக்கணும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம் வந்து நின்னுச்சான். ஒட்டகத்தோட ஹைட்டை பார்த்து அந்த குட்டி சிங்கத்துக்கு தோணுச்சான், ஒருவேளை இதுதான் மனுஷனா இருக்குமோன்னு. அப்ப சிங்கக்குட்டி ஒட்டகத்துக்கு பக்கத்துல போய் என்ன கேட்டுச்சுன்னா, இங்க பாருங்க, நீங்க தான் மனுஷனா? ஒட்டகம் முதல்ல சிங்கத்தை பார்த்த உடனே பயந்து போயிடுச்சான். ஆனா அதுக்கப்புறம் சிங்கம் கேட்ட கேள்விக்கு அப்புறமா அது என்ன பதில் சொல்லுச்சுன்னா, இல்ல இல்ல, நான் வெறும் ஒட்டகம்தான். நீ எப்பவாவது மனுஷங்களை பார்த்திருக்கியா? ஆ, நான் பார்த்துருக்கேனே. மனுஷங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. என்ன அவங்க வேலைக்கு தான் பயன்படுத்துவாங்க. என் மேல சாமான்கள் எல்லாம் ஏத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த சிங்கம் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுதான். இந்த ஒட்டகம் எவ்வளவு உயரமா இருக்கு, இருந்தும் மனுஷங்க அவங்க வேலை செய்யறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப பெருசா பலசாலியா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா சிங்கத்துக்கு முன்னாடி 2 பெரிய தந்தத்தோட ஒரு மிகப்பெரிய விலங்க பார்த்துச்சான். அது ஒரு யானை. யானைய பார்த்த உடனே இதுதான் மனுஷனா இருக்கும்னு அந்த குட்டி சிங்கம் முடிவு பண்ணிடுச்சு. அந்த யானை கிட்ட போய் சிங்கம் பேசுச்சான், நீங்க தான் மனுஷனா? சிங்கத்தோட இந்த கேள்வியை கேட்டு யானை பயங்கரமா சிரிச்சுதான். அதுக்கப்புறமா சிங்கத்தோட கேள்விக்கு பதில் சொல்லுச்சான், நான் ஒரு சாதாரண யானை தான். மனுஷங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. சர்க்கஸ்ல நம்மள ஒரு குச்சியை வச்சு மிரட்டி ஆட வைப்பாங்க. புரியுதா? என்ன சொன்ன? மனுஷங்க உன்னை குச்சியை வச்சு ஆட வைப்பாங்களா? ஆமா. யானை சொன்னதை கேட்ட உடனே சிங்கத்துக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுதான். இந்த மனுஷங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமானவங்க நினைச்சுதான். சிங்கம் நடந்து நடந்து காட்டோட எல்லை வரைக்கும் வந்துடுச்சான். அங்க அந்த சிங்கம் ஒரு மனுஷனை பார்த்துச்சான். அங்க அந்த மனுஷன் கட்டையும் சுத்தியும் வச்சு ஒரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான்.
சிங்கத்துக்கு மனுஷனை பார்த்த உடனே அது யாருன்னே அதுக்கு புரியல. அது அந்த மனுஷனுக்கு பக்கத்துல போய் கேள்வி கேட்டுச்சான். நீங்க எப்பவாவது மனுஷங்களை பார்த்திருக்கீங்களா? இதுல பார்க்க என்ன இருக்கு, நானே மனுஷன் தானே. மனுஷனை பார்த்த உடனே அந்த சிங்கக்குட்டிக்கு நம்பிக்கையே வரல. தான் யோசிச்சு வச்சதை விட மனுஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சுதான். மனுஷனோட பதிலை கேட்டு சிங்கம் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுச்சுன்னா, நீதான் மனுஷனா? நான் நினைச்சேன் மனுஷங்க ரொம்ப கொடூரமானவங்களா இருப்பாங்கன்னு. நான் இப்பவே உன்னை கொன்னு சாப்பிட்டுடுவேன். சிங்கம் தான் பக்கத்துல வந்ததை பார்த்த உடனே மனுஷன் தான் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அப்ப என்ன சொன்னானா, நில்லு, உனக்கு என்ன விட பலசாலின்னு நினைப்பு இருந்தா அந்த மரத்திலிருந்து அந்த கட்டைய நீ வெளியே எடுக்கணும். இது என்ன பெரிய விஷயமா? சிங்கம் தன்னோட ஒரு காலை அந்த கட்டைக்குள்ள விட்டுச்சான். அப்புறம் அந்த கட்டைய வெளியே எடுத்துருச்சான். அது அந்த கட்டைய வெளியே எடுத்த உடனே அந்த மரக்கட்டை மூடிக்கிச்சான். அதோட சிங்கத்தோட காலும் அதுக்குள்ள மாட்டிடுச்சான். சிங்கம் சத்தமா கத்துச்சான், அடடா போச்சு, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் சிங்கம் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துடுச்சான். அப்ப அது மனுஷன் கிட்ட சொல்லுச்சான், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. மனுஷங்க உண்மையாவே ரொம்ப புத்திசாலியானவங்க தான். நான் வாக்கு கொடுக்கறேன், நான் திரும்பவும் எந்த மனுஷங்க முன்னாடியும் வரவே மாட்டேன். இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் சிங்கத்தை அந்த கட்டையில இருந்து எடுத்து விட்டுட்டானா. அந்த சிங்கம் காட்டுக்குள்ள திரும்ப ஓடி போயிடுச்சான். பசங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன பாடத்தை கத்துக்கிறோம்னா, நாம எப்பவுமே நம்ம அம்மா அப்பாவோட பேச்ச கேட்டு நடந்துக்கணும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.